ஐஎம்டிபியில் 9 ரேட்டிங்கில் இன்றைக்கி வரைக்கும் நம்பர் 1 இடத்துல இருக்கிற படம் தான் த ஷாஷாங்க் ரெடெம்ப்ஷன். உங்களில் பெரும்பாலானவங்க இந்த படத்தை பார்த்துருப்பீங்க. அந்த படம் வரதுக்கு முன்னாடியே அதே மாதிரி ஒரு உண்மையான சம்பவம் நடந்திருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? அல்கட்ராஸ் பிரிசன் உலக வரலாற்றிலேயே ரொம்பவும் புகழ்பெற்ற, யாராலையும் தப்பிக்கவே முடியாதுன்னு சொன்ன ஒரு தீவு சிறை தான் அல்கட்ராஸ். அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோ வளைகுடாவில் கரையிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறதா இந்த அல்கட்ராஸ் ஜெயில். பயங்கரமான குற்றவாளிகளை அடைக்க இந்த ஜெயிலை உருவாக்கியிருக்காங்க. சுற்றி பசிபிக் பெருங்கடலோட உரைய வைக்கக்கூடிய குளிரும் பயங்கரமான கடல் அலையும் உயர்தர பாதுகாப்பும் தான் இந்த ஜெயிலோட சிறப்பம்சமே. ஆனால் அதை விட சிறப்பு சம்பவம்னு 1962 நடந்துச்சு. உலகத்திலேயே பாதுகாப்பான, யாருமே தப்பிக்கவே முடியாதுன்னு சொன்ன இந்த ஜெயிலேருந்து 3 பேர் தப்பிச்சாங்க. அவங்க எப்படி தப்பிச்சாங்க, என்ன ஆனாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ராங்க்லின் மோரிஸ் சின்ன வயசுலேயே பெற்றோரை இழந்து 13 வயசில் முதல் முறையாக கைது செய்யப்பட்டவர். வளர வளர போதைப்பொருள் கடத்தல், பேங்க் ராபரின்னு பெரிய குற்றங்களில் ஈடுபட்டவர். மோரிஸுக்கு ஒரு தனித்திறமை இருந்துச்சு. எந்த சிறையில் இருந்தும் அவர் எளிமையாக தப்பிச்சிடுவார். லூசியானாவில் இருந்த அதி பாதுகாப்பு சிறையிலிருந்தே தப்பிச்சவர் தான் இந்த ஃப்ராங்க்லின் மோரிஸ். இவரை கட்டுப்படுத்த வேறு இடமே இல்லைன்னு தான் அல்கட்ராஸுக்கு மாற்றுறாங்க. அல்கட்ராஸ் சிறை அதிகாரிகள் கைதிகளுக்கு நடத்திய ஐக்யூ டெஸ்ட்டில் மோரிஸோட ஐக்யூ லெவல் 133. இது உலக மக்கள் தொகையில் வெறும் 2% பேருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஐக்யூ லெவல்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆங்க்லின் பிரதர்ஸ்னு அழைக்கப்படுற ஜான் ஆங்க்லின், கிளாரன்ஸ் ஆங்க்லின், இவங்க எப்போதுமே ஒன்றா சேர்ந்து தான் குற்றங்களில் ஈடுபடுவாங்க. ஒரு பேங்க் ராபரியில் மாட்டி அல்கட்ராஸ்குள்ளே வராங்க. இவங்களோட 4வது ஆளாக வரவர் தான் ஆலன் வெஸ்ட். இந்த 4 பேர் சேர்ந்து ஐக்யூ லெவல் அதிகமாக இருக்கிற மோரிஸ் தலைமையில் போட்ட திட்டமும் அதை எக்ஸிக்யூட் பண்ண விதமும் தான் உலக வரலாறுலேயே இன்றைக்கி வரைக்கும் ஆச்சரியமாகவும் மர்மமாகவும் இருக்குன்னு சொல்லலாம். சிறையில் ஒவ்வொரு கைதி ரூம்லேயும் ஒரு வென்டிலேஷன் டக்ட் இருக்கும். அதாவது வெளிக்காற்று உள்ளே வரத்துக்கும் உள்காற்று வெளில போகிறதுக்கும் உள்ள ஒரு சின்ன ஓட்டை தான் அது. அந்த ஓட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக பெருசுபடுத்திட்டா இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு தேவையான பொருளை ஜெயிலுக்குள்ளேயே தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கிடைச்சது நெயில் கட்டரும், சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற ஸ்பூனும். அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த துளையை பெருசாகிட்டே வராங்க. அதிர்ஷ்டவசமாக அவங்களுக்கு இன்னொரு பொருளும் கிடைக்கிது. ஜெயிலில் பயன்படுத்தாமல் கிடந்த ஒரு வேக்யூம் கிளீனர். அதில் உள்ள மோட்டரை எடுத்து அவங்களாவே ஒரு ட்ரில் மிஷினை ரெடி பண்ணுறாங்க. இந்த பொருள்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அந்த ஓட்டையை பெருசாகிட்டே வராங்க. சுவர் மாதிரியே ஒரு அட்டையை ரெடி பண்ணி வித்தியாசம் தெரியாத அளவுக்கு அதை மறைச்சி வச்சிடுறாங்க. இங்கேருந்து வெளில போயிட்டால் மட்டும் அவங்களால ஈஸியாக தப்பிச்சிட முடியாது. எப்போதுமே கண்காணிச்சிட்டு இருக்க சிறை அதிகாரிகளையும் வெளியில் கொந்தளிச்சிட்டு இருக்க அந்த ஆக்ரோஷமான கடலையும் அவங்க சமாளிக்கணும். ஆனால் அவங்க அதுக்கும் ஒரு மாஸ்டர் மைண்ட் வச்சுருந்தாங்க. டாய்லெட் பேப்பர்ஸை சோப்போட குழச்சி மனித தலை மாதிரியே ஒரு வடிவத்தை செய்கிறாங்க. ஜெயிலில் முடிவெற்ற இடத்துல கிடைச்ச முடியெல்லாம் அதில் ஒட்டி ஒரு முகத்தை ரெடி பண்ணுறாங்க. சூடான தண்ணியில் குளிக்காமல் ஐஸ் வாட்டரில் குளித்து கடலோட குளிருக்கு தன்னோட உடம்பை அடாப்ட் பண்ணுறாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு இப்போ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான நாள் வந்துட்டு 1962 ஜூலை 11. சிறை காவலாளிக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த முகத்தை பெட்டில் வச்சு கீழே கம்பளியால் மூடி ஒரு மனுஷன் தூங்குற மாதிரியே வச்சுட்டு செவுத்தில் போட்ட ஓட்ட வழியாக புகுந்து சிறைக்கு பின்னாடி பக்கம் உள்ள யூட்டிலிட்டி காரிடார்னு சொல்லப்படுற ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதிக்கு வந்து சேர்றாங்க. ஆனால் ஆலன்வாட் மட்டும் வரல. மற்றவங்களாம் ஒரு அட்டையால் சுவரை மறைச்சி வச்சுருந்தாங்க. ஆனால் ஆலன்வாட் மட்டும் சிறை காவலாளிக்கு பயந்துக்கிட்டு அதை சிமெண்டால் ஓரத்தில் பூசி மறைச்சிருக்காரு. அந்த சிமெண்ட் இறுக்கி போனதுனால அவரால் சரியான இடத்துக்கு வந்து சேர முடியல. வெளில வந்த 3 பேரும் பேக் சைடில் இருந்து அங்கே இருக்கிற இரும்பு தூண் வழியாக ஏறி ரூஃபுக்கு போகிறாங்க. ரூஃப் மேலே இருந்த ஒரு பெரிய வென்டிலேஷன் ஃபேனை ஓப்பன் பண்ணி அது வழியாக கீழே இறங்கி சிறையோட பாதுகாப்பு மதிலை தாண்டி கடலுக்கும் போய் சேர்றாங்க. சிறையிலேருந்து 50க்கும் மேலே உள்ள ரெயின் கோட்டை திருடி அதை சூடான நீராவி குழாய் மேலே அழுத்தி உருக வச்சு ஒன்றா ஒட்ட வச்சுருக்காங்க. அது மூலமாக ஒரு தற்காலிக ரப்பர் போட்டை ரெடி பண்ணி மரப்பலகை துடுப்பாக பயன்படுத்தி அங்கிருந்து தப்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் பொழுது விடியுது. சிறை காவலாளி இவங்க தப்பிச்சிட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு. உடனே ஆலன் வாட்டை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. FBI, இராணுவம், கடலோர காவல்படை எல்லாருமே ரொம்ப தீவிரமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பயன்படுத்திய துடுப்பும் மலைக்கோட்டு மட்டும் கடலில் மேர்ந்ததை கண்டுபிடிக்கிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் அவங்க என்ன ஆனாங்க, எங்கே போனாங்கன்னு எந்த தகவலும் கிடைக்கல. 1979 அவங்க கடலில் மூழ்கி இறந்துருக்கலான்னு சொல்லி FBI இந்த வழக்கை கைவிட்டுறாங்க. ஆனால் அவங்க கடலில் மூழ்கி இறந்ததுக்கான எந்த ஆதாரமும் கிடைக்கல. இதோட இது முடிஞ்சு போகலை. அடுத்த டெஸ்ட் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. 2013 சான் பிரான்சிஸ்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கடிதம் வருது. அதில் என் பெயர் ஜான் ஆங்க்லின், நான் 1962 அல்கட்ராஸ்லேருந்து தப்பித்தேன். ஆமாம், நாங்கள் இன்றைக்கி பொழைச்சிட்டோம். ஃப்ராங்க் மோரிஸ் 2008 என் சகோதரன் கிளாரன்ஸ் 2011 இறந்துட்டாங்க. எனக்கு இப்போ புற்றுநோய் இருக்குது. நான் தொலைக்காட்சிக்கு வந்து சரணடைய தயார். ஆனால் எனக்கு 1 வருஷத்துக்கு மேலே சிறை தண்டனை கொடுக்காம மருத்துவ உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்துச்சு. ஆனால் அந்த கடிதத்தோட உண்மைத்தன்மையை FBIயால் உறுதிப்படுத்த முடியல. அதே போல் 2015 ஆங்க்லின் பிரதர்ஸோட குடும்பத்திலேருந்து ஒரு புகைப்படத்தை வெளியிடுறாங்க. 1975 பிரேசிலில் உள்ள ஒரு பண்ணையில் எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் அது.
அந்த புகைப்படத்தில் இருந்த 2 பேர் தப்பியோடிய ஆங்கிலின் பிரதர்ஸ் போலயே அச்சசலாக இருந்தாங்க. முக அடையாள நிபுணர்களும் 90% அது அவங்களா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. டச்சு விஞ்ஞானிகள் 2014 ஒரு ஆய்வு செய்கிறாங்க. 1962 ஜூன் 11, அதாவது அவங்க தப்பிச்ச நாளன்னைக்கு இரவு கடலில் நிலவிய அலைகளோட வேகம், நீரோட்டத்தோட திசை இதெல்லாம் கம்ப்யூட்டரில் மாடலிங் மூலிமா ஆய்வு செய்கிறாங்க. கைதிகள் 12 மணிக்கு மேலே கடலில் இறங்கியிருந்தா அன்னைக்கு உள்ள கடல் நீரோட்டம் அவங்களுக்கு சாதகமாக இருந்திருக்கும் அப்படின்னு அவங்க ஆய்வு முடிவை கொடுக்குறாங்க. யுஎஸ் மார்ஷல் அமைப்பு அந்த 3 கைதிகளோட வயதான தோற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டிஜிட்டல் முறையில் வரைஞ்சி தேடப்படும் குற்றவாளியாக இன்னமும் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவோட இறுதி சடங்கில் பெண் வேஷம் போட்டுக்கிட்டு யாரோ 2 பேர் உலாவிட்டு இருந்ததா அங்கே இருந்த மக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. வரலாறில் இன்னைக்கு வரைக்கும் அவங்க என்ன ஆனாங்க, எங்கே போனாங்கங்கிற தகவல் மர்மமாகவே இருக்குது. ஒருவேளை அவங்க இறந்தே போயிருந்தாலும் அவங்களோட புத்திசாலித்தனத்தை அல்கட்ராஸ் சிறை இப்போ வரைக்கும் வரலாற்று பக்கங்களில் எழுதிக்கிட்டே இருக்குது. 1963 மூடப்பட்ட இந்த சிறை இப்போ வரைக்கும் ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸாக மாறி இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே வந்து இந்த 3 பேரோட பேரை உச்சரிச்சுட்டு போகிறாங்க. ரீசெண்டாக அதிபர் ட்ரம்ப் கூட இந்த அல்கட்ராஸ் சிறையை மீண்டும் திறக்க போகிறோன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த சம்பவத்தில் எது உங்களை ரொம்ப ஆச்சரியப்பட வச்சதுன்னு கமெண்டில் பதிவு பண்ணுங்கள்.